எப்பேற்பட்ட தரித்திரத்தையும் விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு சிறந்த தாந்திரிக பரிகாரம் தான் இப்போ சொல்ல போகிறேன். ஓகேங்களா? எவ்வளோ பேர் தரித்திரமாக இருக்குது, ஒன்றுமே தேரல, வரவே மாட்டேங்குது, நிற்கவே மாட்டேங்குதுன்றதுக்கு உண்டான ஒரு சிறந்த வழி. அது பூமி தோஷமாகவும் அங்கே இருக்கலாம், பல காரணங்கள் உண்டு. ஓகேங்களா? ரைட். இப்போ நான் சொல்லக்கூடியதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க, மிகப்பெரிய ஒரு பலன் கிடைக்கும். இதை செய்ய வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் தான் இதை செய்யணும். ஓகேங்களா? என்ன செய்றீங்கன்னா, முன்னாடியே என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு வாழை மரத்தை பார்த்து வச்சுக்கோங்க. கையில் ஒரு மூங்கில் குச்சி, சின்னதாக ஒரு மூங்கில் குச்சி உள்ள ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மண் சட்டி பாத்திரம் ஒன்று கையில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலை பிரம்ம முகூர்த்த வேலையில் இந்த வாழை மரம் இருக்கு இல்லையா, அந்த வாழை மரத்தாண்ட போயிட்டு ஏற்கனவே பார்த்து வச்சுருங்க ரெடியாக. ஓகேவா? அதோடைய வேர் பகுதிக்கு ஒரு அரை அடி 3/4 அடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணி ரெடியாக வைங்க. அந்த வேருக்கு ஒரு அரை அடியில் 3/4 அடிக்கு மேலே அந்த மூங்கில் குச்சித்து ஒரு குத்துங்க. குத்துனீங்கன்னா அப்படியே தண்ணி வழியும். அந்த வழியிற தண்ணியை அந்த மண் பாத்திரத்தில் பிடிக்கிறீங்க. ஓகே? அந்த மண் பாத்திரத்தில் பிடிக்கக்கூடிய அந்த தண்ணீர் சாதாரண தண்ணீர் இல்லை, இது கங்கைக்கு நிகரானது. இந்த வாழை மரம் கங்கை, ஆகாய கங்கை, அதாவது கைலாச கங்கையிலிருந்து வந்ததுதான் ஒரு புராண கதைகள் உண்டு. ஸோ இந்த நீர் கங்கைக்கு சமமானது. இந்த தண்ணியை கொண்டு வந்துடுறீங்க. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நீங்கள் என்ன செய்யணும், கடல் தண்ணி கொண்டு வரணும். உங்கள் ஊரில் கடல் தண்ணி இல்லை அப்படின்னா, கடல் தண்ணி எங்கே இருக்கோ அந்த ஊருக்கு போய் ஒரு 5 லிட்டர் கேனில் பிடிச்சிட்டு ஏற்கனவே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வச்சுட்டு அந்த கடல் தண்ணி இதோடு சேர்ந்து கலக்கிக்கிட்டே இருக்கீங்க. கலக்கும்போது கையால் கலக்குறீங்க. உள்ள கலக்கும்போது நீங்கள் சொல்ல வேண்டியது, ஆண்டவா, எப்பேற்பட்ட தரித்திரம் எனக்கு இருந்தாலும் என்னை விட்டு விலகணும், எங்களுக்கு சகல சௌபாகியம் கொடுங்க, உங்களை நம்பி இருக்கோம், எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த தண்ணியை கலக்குறீங்க. கங்கை நீர் வித் கடல் நீர். இதை கலக்கிட்டு அப்படியே எடுத்து உங்கள் வீடு ஃபுல்லாக தெளிக்கிறீங்க. வீடு உள்ள வெளியே தெளிக்கிறீங்க. இது வீட்டுக்கு செய்யலாம், ஆஃபீஸ்க்கு செய்யலாம், ஃபேக்ட்ரிஸ் அது போல் ரன் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரிஸ் கம்பெனிஸ்லையும் செய்யலாம். அப்படி தெளிச்சிங்கன்னா எப்பேற்பட்ட தடைகள் பூமி தோஷம் இருந்தாலும் விலகி அந்த இடம் சுபிக்ஷமான இடமா மாறும். மிகப்பெரிய தாந்திரிக பரிகாரம், வெற்றியான பரிகாரம். செஞ்சு பார்த்துட்டு பதில சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் வெற்றி கண்ட ஒரு வழிமுறை. நல்லது நடக்கும். சாயராம்.